நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் கனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளோடு அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் STS தமிழ் தொலைக்காட்சி அன்புறவுகளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கவிதைக்கு பொருத்தப்பாடான திருமதி உமா காந்தி அவர்கள் தமிழ் மீது தீவிரமான பற்று உடையவர். அது மட்டுமல்ல, தமிழ் மீது மாறாத தொடர்ச்சியான தமிழ் சமூகத்தின் மீதான அக்கறை கொண்டவர். இவர் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டு தமிழ் சார்ந்த பணிகளில் இவ்வளவு ஈடுபாடாக இருப்பது உண்மையில் வியக்கத்தக்கது. பிற இலக்கிய நிகழ்வுகளில் விமர்சனம், கட்டுரை, கவிதை என்பனவற்றில் ஆழமான கருத்துக்களை தரவல்லவராக இருக்கின்றார். IBC வானொலி, INC வானொலி ஆகியவற்றில் பணியாற்றிய இவர் IBC வானொலியில் நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை எங்களுடைய தாயகத்தின் கிராமங்கள் சார்ந்து ஊரோடு உறவாட என்ற பெயரில் நிகழ்த்தி இருக்கின்றார். மிக அழகாக தூய தமிழை பேச வல்லவர். சரளமான நீரோட்டம் போன்ற தமிழ் நடை. அத்துடன் இவர் ARRS, ROH, ஹெல்ப் ஹவுஸ் இன் கிராய்டன் போன்ற பெண்கள் சார்ந்த தமிழ் சமூகம் சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றும் போது எங்களுடைய தமிழ் பெண்களின் வாழ்வில் பல முன்னேற்றங்களை செய்திருப்பவராக நான் இவரை அறிகின்றேன். மேடை அறிவிப்பாளராக இருக்கத்தக்க இவர் எங்கள் குழந்தைகளுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு மேடை அறிவிப்பு பயிற்சிகளை பழக்க வல்லவராக இருக்கின்றார். இவ்வாறு பன்முகமான ஆளுமை கொண்டவரை பற்றி அவரிடமிருந்தே நாங்கள் தன்னுடைய வாழ்வின் கட்டமைப்பை, ஒழுங்கமைப்பை எவ்வாறு நேர்த்தியாக தன்னுடைய தொழில்சார் திறமைகளை தன்னுடைய சமூகத்திற்கு பாவித்து வாழ்ந்து வருகின்றார் என்பதை அவருடைய வாயிலாக நாங்கள் கேட்க விருப்பப்படுகிறோம். முதலாவது அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு நன்றி கூறி கொள்கின்றோம். வணக்கம் திருமதி உமா காந்தி. வணக்கம் STS தமிழ் தொலைக்காட்சி. குடாலினி, நன்றி அம்மா, என்னை அழைத்தமைக்கு நன்றி. 2 திருத்தங்கள். ஒன்று, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அல்ல, கேம்பிரிட்ஜ் தேர்வு திணைக்களம், அதாவது எக்ஸாம் போர்டு, அதில்தான் நான் வேலை செய்கின்றேன். 2வது, முன்னாள் இயக்குனர். இப்பொழுது நான் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை பிரித்தானிய கிளையில் இல்லை, இப்பொழுது இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வெளியில் வந்துவிட்டேன். நன்றி அம்மா, தொடங்குவோம். மிக நல்ல திருத்தங்கள். கேம்பிரிட்ஜ் தேர்வு பணியகம், இது அனைத்துலக தேர்வு, இன்டர்நேஷனல் எக்ஸாமினேஷன், GCO லெவல், A லெவல், அந்த தேர்வுகளுக்குத்தான் நான் தமிழ் மொழிக்கான ஆலோசகராக இருக்கின்றேன். இதை கேட்கும் போது பெருமையாக இருக்கின்றது. உங்களுடைய திருத்தங்களுக்கு நன்றி. உங்களுடைய இளமை பருவம் சார்ந்து உங்களை கட்டியமைத்த கல்வி கூடங்கள், நட்புகள், உறவுகள் பற்றி. நான் பிறந்தது மாதகல் எனும் அழகிய ஊரில், இலங்கையின் வடபுலத்தில் இருக்கும் மாதகல் எனும் அழகிய ஊரில் நான் பிறந்திருந்தேன். எனது தொடக்க கல்வி மாதகல் நுணசை வித்தியாலயத்திலும், அடுத்த நிலை கல்வி மாதகல் சென்ட் ஜோசப் மகா வித்தியாலயத்திலும், எனது உயர்நிலை கல்வி மானிப்பாய் மகளிர் கல்லூரியிலும் தொடர்ந்து நடந்தது. உயிரியல் விஞ்ஞானமே கற்றிருந்தேன் எனது உயர்தர பிரிவில்.
அதன் பின்பு ஆனால் பல்கலைக்கழகம் போகும் பொழுது நான் கலைப்பிரிவில் தான் பயின்றேன். அதாவது மெய்யியலை சிறப்பு பாடமாக எடுத்து அதன் பின்பு நான் இந்தியாவிலும் படித்திருந்தேன், தமிழ்நாட்டில் படித்திருந்தேன். எனது கணினியில் உயர்கல்வியை பெற்றிருந்தேன். உங்களுடைய உறவுகளை பற்றி கூறுவதாயில் எனது தாய், தந்தை, எனது 8 சகோதரர்கள், நாங்கள் 9 முறை எங்களுடன் இணைந்து 2 மாமாக்கள், எனது அம்மாவின் தம்பிமார் 2, எல்லோரும் இணைந்து ஒரு பெரிய வீட்டில் வாழ்ந்திருந்தோம். மிக அழகிய ஒரு வாழ்க்கை காலம். அந்த காலத்தில் எமக்கு என்று கூறலாம், எனது உடன்பிறப்புகளுக்கு தான் ஊட்டப்பட்ட அந்த தமிழ் கல்வி, அந்த ஒழுக்கம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே எனக்கு எனது வீடுதான் கொடுத்திருந்தது. எனது சுதந்திரம், அதாவது நான் தானாக இயங்குவதற்குரிய அனைத்து அடிப்படைகளையும் எனக்கு எனது வீடு வழங்கியிருந்தது. உங்களுடைய தமிழ் பணிகள் பலவற்றை நான் அறிந்திருக்கின்றேன். புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்ற மாதிரி என்றால் உங்களுடைய மனத்துக்கு திருப்தி தருகின்ற ஒரு 3-4 தமிழ் பணிகளாக நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் கடந்து வந்த பணிகள். நான் என்னால் முடிந்த வரைக்கும் எனது தாயகத்தில் தூய தமிழ் என்று நினைத்து பேசியதை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்த பொழுது, இங்கே தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அந்த ஒரு உதவியினால் எனக்கு அறிமுகமானவர் அறிவுக்கரசன் ஐயா, ஒரு பேராசிரியர், தமிழ்நாட்டு பேராசிரியர். அவர் தாயகத்திலும் 2 ஆண்டுகள் இருந்து தூய தமிழை பயிற்றுவித்தார். உண்மையில் ஒரு நேர்காணலுக்கு அவரை அழைத்து கொண்டு சென்றிருந்தேன். நாங்கள் இருவரும் அந்த நேர்காணலில் இருந்திருந்தோம். அப்பொழுது நான் இலகு 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 என்று கூறியிருந்தேன். உமா அம்மையார் இலகு அல்ல, எளிது என்று கூறினார். அப்படி நான் தூய தமிழ் என்று நினைத்தவற்றை அவர் எனக்கு திருத்தி தந்தார். அந்த மகான் இப்பொழுது இல்லை. ஆனால் அவர் வழி அந்த தூய தமிழை கொண்டு செல்வதற்கு நான் முயன்று கொண்டிருக்கின்றேன். முதலாவது. இரண்டாவது, மிக நல்ல மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றேன். இன்றும் நான் பெருமைப்படுகின்றேன். அவர்கள் இன்றும் தமிழில், இந்த புலம்பெயர் நாட்டில் தமிழில் மிக ஆர்வமும், எங்கள் தமிழ் சார்ந்த வரலாறுகளை தேடுவதில் மிக்க ஆர்வமும் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். மற்றும் ஆசிரியர் பயிற்றுனராக இருந்து நிறைய ஆசிரியர்கள், உண்மையில் என்னிடம் ஆசீர்வாதம் வாங்கிய ஆசிரியர்கள் பலர் உண்டு. அதை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். எங்கு சென்றாலும், அண்மையில் லெஸ்டர் என்ற இடத்திற்கு என்னை அழைத்திருந்தார்கள் ஒரு தமிழ் தொடர்பான ஒரு நிகழ்வுக்கு. அங்கு போன பொழுது எனக்கு அத்தனை பேரும் என்னை ஆசிரியர் என்று மிகவும் மரியாதையாக, மிகவும் பண்பாடாக என்னை சுற்றி நின்றார்கள். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையை விட்டு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் அவர்கள் என்னை மறக்கவில்லை. அத்துடன் அவர்கள் கூறினார்கள், உங்களின் அந்த கருத்தரங்குகள், உங்களின் அந்த நிகழ்வுகளுக்காகவே நாங்கள் வருவோம் என்றார்கள். எனக்கு புல்லரித்து போனது. உண்மையில் அவற்றை நான் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எனக்கு கிடைக்கின்றது. இப்பொழுதும் எங்கு சென்றாலும் எனக்கு கிடைக்கின்றது. அவர்கள் கூறினார்கள், தாங்கள் நன்றாக பேசுவதற்கு நான் வழி சமைத்தேன் என்றார்கள். அது உண்மையில் எனக்கு மிக பெருமையாக இருக்கின்றது. மற்றும் நான் இந்த அறிவிப்பு துறையில் முன்பிருந்தே இருக்கின்றேன். அந்த அறிவிப்பு துறையில் இப்பொழுது இளையோரை வழி நடத்துகின்றேன். பல மேடைகளில் அவர்கள் பேசுகின்றார்கள். மிக எளிதாக தமிழை ஆள்கின்றார்கள். அது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. மிக நல்லது. ஆசிரியர் தொழிலும், அதுவும் குறிப்பாக நீங்கள் கருத்தரங்குகளை நிகழ்த்தி பெரிய தமிழ் கல்வி பேரவையின் இயக்குநராக இருந்து எல்லாம் அனுபவங்களை எங்களுடைய நாட்டிற்கு தந்திருக்கிறீர்கள். இவ்வாறு பார்க்கின்ற போது நீங்கள் அழகான விதைகளை தூவிவிட்டு, மலர் விதைகளை தூவிவிட்டு நீங்கள் மறந்து போவீர்கள். ஆனால் இப்ப திரும்பி பார்க்கின்ற போது மழையில் செழித்து அவை பூத்து குலுங்கும். அது போன்ற வேலைதான் ஆசிரியர்களுடைய தொழில். என்னுடைய வாழ்விலும் நான் திரும்பி பார்க்கும் போது உணர்வது, உங்களுடைய பூரிப்பை எனக்கு உணர முடிகிறது. தமிழர் கல்வி பேரவையினால் விலகிய காலங்கள் அல்ல, உங்கள் வாழ்வுள்ள வரை நீங்கள் செய்த பணிகள் பூத்து குலுங்கி உங்களுக்கு மகிழ்வை தந்து கொண்டிருக்கும் என்பதுதான் நான் நினைப்பது. உங்களுடைய ஒரு சிறு குறிப்பு கூற வேண்டும். அந்த தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையை விட்டு நான் விலகியதற்கும் சில கரணியங்கள் உண்டு. அதற்குரிய கரணியம், உண்மையில் அங்கிருந்த சிலர் அழுக்காறு, அவா,
திட்டமிட்ட சதி போன்றவற்றை, அதாவது அந்த ஒரு அழுக்கு மனம் கொண்டவர்களாக சிலர் இருந்தனர். என்னால் அவற்றை சகிக்க முடியவில்லை, பொறுக்க முடியவில்லை. ஆகவே என்னால் அவர்களை திருத்தவும் முடியவில்லை. ஏனெனில் அது அவர்களின் பிறவி குணமாக இருந்தது சிலர். ஆனால் அவர்கள் அதில் ஊடுருவி விட்டார்கள். ஆகவே அதை விட்டு விலக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. பலருக்கு அது மனவருத்தமாக இருந்தாலும் எனக்கு நினைக்கும் பொழுது அதை விட்டு விலகியது நன்றெனப்பட்டது. உண்மையில் நான் அதை விட்டு விலக வேண்டிய கரணியம் ஏற்பட்டது. அதன் பின்புதான் நான் இந்த கேம்பிரிட்ஜ் போர்டுக்கு விண்ணப்பித்திருந்தேன். நான் மிகவும் ஒரு கவலையாக இருந்த நேரத்தில் எனது சகோதரி எனக்கு அந்த தொடர்பை ஏற்படுத்தி அதை தந்திருந்தால். அதன் மூலம்தான் நான் விண்ணப்பித்தேன். அவர்கள் நிறைய ஒரு நேர்காணல்கள் அதெல்லாம் முடித்து எனக்கு அந்த பதவி, அந்த வேலை கிடைத்தது. அது உண்மையில் எனக்கு கிடைத்த ஒரு பெரும் மகிழ்வாக நான் கருதுகின்றேன். ஏனெனில் தொடர்ந்து அந்த பணி செய்வதற்கு எனக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்தார். இறைவனுக்கு நன்றி. நல்லெண்ண கொள்ளுதலும் அல்லன தள்ளுதலும். தள்ளுதல் என்பது அதை மறந்து போதலும் எங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு மிக நல்லது. எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் சாதாரண தர ஓலெவல் பரீட்சையை எடுப்பது எண்ணிக்கை கூடி வருகின்றதா, அல்லது அதில் உள்ள ஆர்வம் எவ்வாறு இருக்கின்றது? அதாவது பரீட்சை எக்ஸாம் போர்டில் இருக்கும் போது அவற்றை நீங்கள் எங்களுடைய பெற்றோருக்கு இந்த ஓலெவல் பரீட்சை எடுக்கின்ற பிள்ளைகளுக்கு எவ்வாறு வழிகாட்டலாம், அல்லது அவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன? எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் வீட்டு மொழியாக்க வேண்டும். அது முதலாவது. அந்த வீட்டு மொழியோடு நிற்காமல் அதற்கு ஒரு வேறு கிடைக்கின்றது என்றால் அந்த தேர்வை எடுப்பதில் என்று பிழை. அந்த தேர்வை எடுப்பது நன்று. ஆனால் உண்மையில் நான் அந்த பிரிவில் இல்லை. அந்த எத்தனை பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்ற பிரிவில் நான் இல்லை. நான் இருப்பது தேர்வில், தேர்வுக்குரிய தேர்வு தாள்களுக்குரிய அந்த பணியில் தான் நான் இருக்கின்றேன். ஆனால் அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்றபடியால் நிறைய பிள்ளைகள் வருகின்றார்கள். இது ஒரு அனைத்துலக தேர்வு. இந்த அனைத்துலக தேர்வில் எங்கள் பிள்ளைகள், எங்கள் புலம்பெயர் பிள்ளைகள் தேர்வுகளை எடுப்பது மிக நன்று. அதாவது அவர்களை அடுத்த படிக்கு கொண்டு செல்லும். அந்த அவர்களின் நிலையை அறிவதற்கு ஒரு பெறுபேறுகள், அந்த பெறுபேறுகள் அவர்களை அடுத்த படிக்கு கொண்டு செல்லும். அதை விட காப்போத்த உயர்தரத்தில் தமிழை எடுப்பவர்களுக்கு எங்கள் பல்கலைக்கழகங்களில், சில பல்கலைக்கழகங்களில் புள்ளிகள் கொடுக்கின்றார்கள், யூகாஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கின்றார்கள். பலர் எடுத்து பயன் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அதை எடுப்பது நன்று. ஆனால் அந்த வினாத்தாள்களில் இருக்கும் தமிழ் எங்கள் தூய தமிழ் இல்லை. ஏனெனில் இங்கு இருப்பவர்கள் பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள். லண்டனில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, இலங்கை, தமிழ்நாடு அப்படி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடன் கொஞ்சம் போராட வேண்டித்தான் இருக்கின்றது. ஆனால் என்னால் முடிந்தவரை அதை தூய தமிழாக்குவதற்கு முயன்று கொண்டு இருக்கின்றேன். உங்களுடைய வாழ்வில் நாங்கள் எங்களுடைய தமிழ் பெண்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய வயதுக்குரிய வாழ்வை வாழ வேண்டும். அவர்கள் வாழ்கிற போது உங்களுக்குள்ள ஒரு பூரிப்பு வருவதை எல்லாம் நீங்கள் கதைக்கின்ற போது நான் உணர்வதால் இதை கேட்கின்றேன். இந்த ARRS அல்லது ROH அல்லது ஹெல்ப் ஹவுஸ் இன் கிராய்டன் போன்ற பெண்கள் சார்ந்த அந்த நிறுவனங்களில் நீங்கள் பல பணிகளை ஆற்றியிருக்கிறீர்கள். பெண்களை வழிப்படுத்தி இருக்கிறீர்கள். பெண்களுக்கு கவுன்சிலிங் போன்ற ஆறுதல் மொழிகளை கூறியிருக்கின்றீர்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முடிவுகளை இயன்றவரை அதை செய்திருக்கின்றீர்கள் என அறிகின்றேன். ஆக எங்களுடைய தமிழ் சமூகத்துக்குள் நீங்கள் இந்த கழகங்களில் வேலை செய்கின்ற போது அவதானித்த 3 பெரிய பிரச்சனைகளை கூறி அந்த பிரச்சனைகளுக்கு உங்களுடைய கழகங்கள் கொடுக்கின்ற தீர்வுகளை கூறுவீர்களா? உண்மையில் நான் ARCC, ROH, ஹெல்ப் ஹவுஸில் உண்மையில் பெண்களுக்குரிய வேலைகளைத்தான் செய்திருந்தேன். அதிலும் குறிப்பாக தமிழ் பெண்களுக்கு. உண்மையில் அவர்கள் தமக்காக வாழ்வதில்லை, அது எந்த பெண்களும் இல்லைத்தான். ஆனால் உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள். அது நான் அவர்களுக்கு கூறும் ஒரு அறிவுரை. இரண்டாவது, இதற்கு மற்றவர்களில் தங்கி இருக்காதீர்கள். எந்த வேலைக்கும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி தங்கி இருக்காதீங்க. உங்களால் முடிந்தவரை நீங்கள் உங்களை பலப்படுத்துங்கள்.
அது எல்லாவற்றிற்குமே மிக நன்றாக இருக்கும். உங்கள் வாழ்வில் ஒரு திடுநேர்கை ஏற்படுகின்றது, யாருக்காவது நீங்கள் உங்களை சார்ந்திருப்பவர்கள் சார்ந்திருக்கின்றீர்கள், திடுநேர்கை ஏற்படும் பொழுது திடீரென்று உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும். ஆகவே நீங்கள் உங்கள் கால்களில் நிற்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். அடுத்தது, முடிவுகள் எடுப்பதில் தயக்கம். எந்த முடிவை எடுப்பதிலும் நீங்கள் தயக்கம் காட்டுகின்றீர்கள். அந்த தயக்கங்களை விடுங்கள். அதை நீங்கள் முடிவுகளை உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கின்றது, ஆளுமை இருக்கின்றது, உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். யாரையும் குறை கூறாதீர்கள். குறைகள் இருப்பது வழமை. அதற்கூடாக நாங்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், TEDC அதாவது தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையில் இருந்த சில பெண்கள் இந்த சமூகத்தை, இந்த இளம் தமிழ் பிள்ளைகளை அவர்கள் நினைக்கவில்லை. தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக நீங்கள் ஒரு வேலை செய்யும் பொழுது பொது நோக்கோடு செய்யுங்கள், தூர நோக்கோடு செயல்படுங்கள். அது உங்களையும் வளர்க்கும், உங்களை சுற்றியுள்ளவர்களையும் மகிழ்வாக்கும், உங்கள் குமுகாயத்தையும் நேராக்கும். தூர நோக்குடன் சிந்தித்து செயல்படுங்கள். மிக நல்ல செய்தி, எங்களுடைய தமிழ் பெண்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற மிக நல்ல செய்தியாக நான் அதை எடுத்துக்கொள்வேன். கட்டுரை பற்றி நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த தெளிவான அறிவு வியக்க வைப்பது. மேலும் விமர்சனத்தில் நீங்கள் பாவிக்கின்ற தெளிவான மொழிநடை, ஆறுதலான கதை, குவியப்பட்ட சிந்தனையோடு நீங்கள் அதை மக்களுக்கு எடுத்து சொல்வது, உண்மையில் அவற்றை மிக ரசித்தேன். உங்களுடைய பேச்சாற்றல், உங்களுடைய மேடை பேச்சுக்கள், அவற்றின் ஆற்றல்களின் அடிப்படை என்ன, அவற்றை வளர்த்தெடுக்க தூண்டியவர்கள், அந்த ஊக்குவித்தவர்கள் யார்? எனது வீடு, எனது அண்ணாமார், அக்காமார், எனது மாமாமார், எனது தகப்பனார், தாயார், இவர்கள்தான் என்னை ஊக்குவித்தவர்கள். உண்மையில் வீட்டுக்குத்தான் நான் நன்றி கூற வேண்டும். இந்த தேடல்கள், துணிவான செயல்கள், மற்றது மொழி, இதற்கு அவர்களுக்குத்தான் நான் நன்றி கூற வேண்டும். அடுத்தது, நீங்கள் ஒரு விமர்சனம் செய்ய போகின்றீர்கள் ஒரு நூலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக, இப்பொழுது என்னிடம் மலையகா என்ற ஒரு நூலை, எனக்கு முற்றிலும் தெரியாத ஒரு விடயத்தை தந்திருந்தார்கள். முதலில் அந்த நூலை எழுதியவர்களுக்கு நாங்கள் செய்வது அதை முழுமையாக வாசிக்க வேண்டும். நான் பார்த்திருக்கின்றேன், சில நூலாய்வாளர்கள் அதை முழுமையாக வாசிப்பதில்லை, தங்களுக்கு தெரிந்ததை கூறிவிட்டு செல்வார்கள். அது அந்த எழுத்தாளர்களுக்கு நாங்கள் செய்யும் பெரிய இடர். இரண்டாவது, அது பற்றிய தேடலை மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் அந்த மலையகா என்ற நூலை எடுத்து வாசித்து விட்டு அதை பற்றி தேடல் செய்கின்றேன். உண்மையில் நீங்கள் பல மணி நேரம் செலவு பண்ணித்தான் ஒரு 2 மணித்துளிகள் கதைப்பீர்கள். ஏனெனில் அவ்வளவு விடயங்களை நீங்கள் உள்வாங்கி இருந்தால்தான் உங்களால் வெளிப்படுத்த முடியும். நான் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் குணாலினி, நீங்கள் ஒரு விடயத்தை எடுத்தால் அது பற்றிய முழுமையான ஒரு விடயத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபடுகின்றீர்கள். உண்மையில் அப்படியானவர்கள் தான் இப்படியான வேலைகளை செய்ய முடியும் என்று நம்புகின்றேன். அதாவது முழு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் அந்த வேலையில். தேடல் செய்யும் பொழுது அதற்குரிய சில குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்தில் இதை கொண்டு போகலாம் என்று யோசியுங்கள். எந்த விடயமானாலும் சரி, நான் ஒரு கருத்தரங்குக்கு போகின்றேன் என்றால் அந்த நூலில் உள்ள விடயத்தை மட்டும் கூற மாட்டேன், அது தொடர்பான பல்வேறு விடயங்களை பற்றி நான் கூறுவேன். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதுதான் எனது வழிகாட்டலாகவும் இருக்கும். எந்த விடயத்திற்கும் ஒரு தேடல் இருக்க வேண்டும் மற்றும் மொழி ஆளுமை இருக்க வேண்டும். உங்கள் தொனி, உங்கள் குரலால் நீங்கள் அடக்கும் திறமையை கொண்டிருக்க வேண்டும். அது பற்றிய ஆழ்ந்த அறிவிருந்தால்தான் அவையை அடக்க முடியும். மிக நல்லது, மிக நல்லது. உங்களுடைய கவிதைகளை பொறுத்த வரைக்கும் கூட சில கழகங்களூடாக இந்த கவிதைகளின் முன்னேற்றம், கவிதைகளின் தரப்பு விரிவு பற்றி நீங்கள் சில செயல்களை செய்து வருவதாக அறிகிறேன். கவிதை சம்பந்தப்பட்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உண்மையில் நான் எனது சிறு வயதிலேயே கவிதைகள் எழுத தொடங்கிவிட்டேன். ஆனால் ஒரு நூலையும் நான் வெளியிடவில்லை என்பதை கூறிக்கொள்கின்றேன். நிறைய வாசித்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது சில ஆர்வம் உள்ளவர்கள், அதில் உண்மையில் 2 விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள். NHS இருக்கும் 2, ஒரு தலைமை விஞ்ஞானி மற்றும் ஒரு விஞ்ஞானி இருக்கின்றார், 2 ஆசிரியர்கள் என்று ஒரு எதேச்சியாக ஏற்பட்ட ஒரு இணைப்பு. அவர்கள் மிக என்னுடன் நெருங்கியவர்கள். அந்த 4 கொண்டு அவர்கள் என்னை தலைமையாக கொண்டு கவி மழை குழு
என்று ஒரு குழுவை அமைத்து கவியின்பம் என்று ஒவ்வொரு தலைப்பெடுத்து நாங்கள் மேடைகளில் செய்கின்றோம். எங்கள் நிகழ்வுகளை பார்ப்பவர்கள் எங்களுக்கு கட்டணம் கொடுத்து எங்களை அழைக்கின்றார்கள். அப்படி அவர்களுக்கு பிடித்து கொண்டது. ஏனெனில் நான் தூய தமிழில் தூய கவிதைகளையே கூறுவேன். அவர்கள் தங்கள் விருப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி கூறுவார்கள். ஆகவே அது ஒரு மாலையாக எல்லாம் இணைந்த அழகான ஒரு மாலையாக மக்களுக்கு போய் சேர்க்கின்றது. மரபு கவிதைகள், புது கவிதைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். மிக திறமையானவர்கள். அது ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது அது ஒரு வேலையாகவே வந்த மாதிரி. மலேசியாவுக்கு கூட அழைத்திருந்தார்கள் ஒரு நிகழ்வில் பார்த்துவிட்டு. அது எங்களுக்கு உண்மையில் மகிழ்வு. என்னுடைய ஒரு பொழுதுபோக்காக, எனது ஒரு ஆர்வமாக அதை அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த நால்வருக்கும் நன்றி இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறான பணிகள் தான் எங்களுடைய தமிழை தொடர்ச்சியாக இயங்க வைப்பதால் மட்டும் அதற்கு நாங்கள் உயிரூட்டி கொண்டிருக்கின்றோம். வருந்தத்தக்க செய்திதான், அதை சொல்லியாக வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நீங்க செய்கிறீர்கள், எத்தனை பேர் பார்ப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்பவர்கள் கூட எனக்கு இருக்கிறார்கள். அதல்ல வேலை. நாங்கள் ஏதோ ஒன்று தமிழ் சார்ந்து செய்து கொண்டிருக்கும் போது தமிழுக்கு உயிர் பூட்டி கொண்டிருக்கின்றோம் என்ற மன திருப்தியை சிலர் பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களில் ஒருவராக நான் இருக்கிறேன் என்பதால் நான் அதற்கு எந்த விளக்கமும் சொல்வதில்லை. பாடி நிற்கின்ற ஒரு பூச்செடிக்கு ஒரு துளி தண்ணீரும் கருதத்தக்கதுதான். அதுபோல் இந்த புலம்பெயர் நாட்டில் தமிழ் சார்ந்த இயங்குதல்களில் ஈடுபடுபவர்கள் எவரும் தமிழுக்கு உயிர் பூட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தும். நீங்கள் உங்களுடைய நூலாக இதையும் செய்யவில்லை என்றால், இவ்வளவு ஆளுமை உள்ள, இவ்வளவு நன்றாக தமிழை பாவிக்கக்கூடிய ஒருவரது நூல் எங்களுடைய தமிழ் சமூகத்துக்குள் வராமல் இருப்பது மனம் வருந்தத்தக்க ஒரு விடயமாக சொல்லிக்கொண்டு, அதை நீங்க செய்ய முடியுமானால் அதற்கான நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, உங்களை பலப்படுத்திய அல்லது உங்களை விருப்பப்படுத்திய எங்களுடைய தமிழ் சமூகத்துக்குள், அதாவது தமிழில் வந்த ஒரு 3-4 நூல்களை நீங்க சொல்லுவீர்களா அல்லது எழுத்தாளர்களை? கவிதை என்று கூறினால் எனக்கு மகாகவி பாரதியார், மகாகவி உருத்திரமூர்த்தி இவர்களின் கவிதைகள் தான் உண்மையில் மிக பிடிக்கும். அதிலும் எனக்கு மகாகவி உருத்திரமூர்த்தி அவர்களின் கவிதைகள் எங்கள் வீட்டில் எங்கள் சிறு வயதில் இருந்தே ஊட்டப்பட்ட கவிதைகள். பன்றிக்கால மழைகாணா மண்ணிலே சப்பாத்தி முள்ளும் சரியாய் விளையாது, ஏறேறாது எருது இழுக்காது, எனினும் அந்த பாறை பிளந்து பயன் விளைவிப்பான் என்னூரான். இதே அந்த மீண்டும் தொடங்கும் மிடுக்கு. அதாவது இந்த கவிதைகள் எல்லாம் எங்களுக்கு சிறு வயதிலேயே ஊட்டப்பட்டன. ஆகவே அதை விட காளமிக புலவரின் கவிதைகள் பல இருக்கின்றன. புது கவிதைகள் என்று கூறும் பொழுது நான் முன்பெல்லாம் கூறுவேன், ஒரு சொல்லியத்தை 4ஆக மடக்கி போட்டால் அவை புது கவிதைகளா ஆகிவிடும். ஆனால் அந்த புது கவிதைகளிலும் படிமம், தொன்மம், அந்த உருவகம் அவற்றை இணைக்கும் பொழுது அவை ஒரு மிளிரக்கூடிய கவிதைகளாக வருகின்றன. இப்ப எடுத்துக்காட்டாக நான் அந்த மலையகா என்ற அந்த நூலை வாசிக்கும் பொழுது ஒரு சிறு படிமம் ஒன்றை பார்த்தேன். பெருமூச்சுடனும் சிறுநகையுடனும் பெரு உழைப்புடனும் சிறு ஓய்வுடனும். அதாவது அந்த ஒரு வரியிலேயே அந்த மலையக மக்களின் துயர்களை கூறுகின்றார்கள். அந்த கவி வரி கூறுகின்றது. அப்படியான படிமங்கள், தொன்மங்கள் நிறைந்த கவிதைகள் பல இருக்கின்றன. நீங்களும் கவிதைகள் எழுதி இருக்கின்றீர்கள். உங்கள் கவிதைகளை வாசிக்க ஆவல் உண்டு. கதைகள் அப்படி என்று பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையில் தீஜாரா ஜானகிராமன், அவர் சிறு வயதில் எங்கள் வீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவர் என்ன அந்த மோகமுள்ள அம்மா வந்தாள். அடுத்தது இப்பொழுது நான் அந்த நாகரத்தினம் கிருஷ்ணா, பிரான்சில் வதியும் ஒரு புதுச்சேரிக்காரர், அவரின் மாதா ஹரி என்ற ஒரு நூலை வாசித்து வியந்து போனேன். இந்த நாளில் இப்படியான ஒரு நடை மிக நன்றாக இருந்தது. அதை போல குணா கவியழகனின் போருழல் காதை, இப்பொழுது இறுதியாக வந்த கடைசி கட்டு, இப்படி நிறைய கதைகள் இருக்கின்றன. ஆனால் எனது மனம் மெய்யியல் சார் கதைகளையே விரும்புகின்றது. அது இப்பொழுது நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் தீஜாரா, நாகரத்னம் கிருஷ்ணா, குணா கவியழகன் இவர்கள் எல்லாம் ஒரு மெய்யியல் சார் கதைகளை எழுதுபவர்கள். இவர்களின் கதைகள் எனக்கு விருப்புக்குரியதாக இருக்கின்றது. இதே மாதிரி பாலகுமாரன், அசோகமித்ரன் இவர்களின் கதைகள் எல்லாம் ஒரு உளம் சார்ந்த அந்த கதைகள் என்னை ஈர்க்கின்றன என்று கூறலாம். நீங்க சற்று முன்னர் சொன்னது என்னுடைய மனதில் ஆர்வத்தை தூண்டுகிறது. சுதந்திரமான ஒரு பெண் பிள்ளையாக
குடும்பத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பு நிறைந்த குடும்பம், அத்துடன் அறிவை ஊட்டி இருக்கின்ற குடும்பம். அந்த குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்து புலம்பெயர்ந்த நாட்டில் இந்த வாழ்வை வாழுகின்ற போது நீங்கள் உங்களுக்கும் ஒரு மகன் இருக்கின்றார். ஆக நீங்கள் ஒரு தாயாக இந்த எங்களுடைய புலம்பெயர்ந்த பெற்றோருக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுவீர்கள்? நான் எனது மகனை வளர்க்கும் பொழுது அவரது இளம் பருவத்தில் இந்த இலக்கண பள்ளிக்கு கிராமர் ஸ்கூலுக்கு அனுப்புவதை நான் கொள்ளவில்லை. அதை நான் நினைவில் கொள்ளவே இல்லை. நான் கூறினேன், எனது மகன் சாதாரண பள்ளியில் படித்தாலும் நல்ல பெறுபேறுகள் எடுப்பான் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறினேன். ஆனால் எனது சகோதரி என்னை விடவில்லை. அவள் தமிழ் சமூகத்துக்கே உரிய அந்த குதிரைகளுடன் ஓட வேண்டும், அந்த குதிரைகளுடன் பாய வேண்டும் என்று எல்லா பள்ளிகளிலும் அவன் நல்ல பெறுபேறுகள் எடுத்திருந்தான். எல்லா இலக்கண பள்ளிகளிலும் ஒரு பள்ளியில் அவரை நாங்கள் சேர்த்து விட்டோம். அந்த பிள்ளைகளின் சுதந்திரம், அந்த பிள்ளைகள் தாங்கள் நினைப்பதை படிக்க விட வேண்டும். அது எனது ஒரு அறிவுரை. அவர்கள் நினைப்பதை படித்தால் அவர்கள் மிக நன்றாக வருவார்கள் என்பது எனது தாழ்மையான அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் கால்களில் நிற்க வேண்டும், சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டும், தங்கள் கல்வியை தாங்களே அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி விட்டால் எங்களை போல் வருவார்கள். நாங்கள் எதையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர்களாக உள்ள பெண்மணிகளாக இருக்கின்றோம். அவர்கள் தங்கள் துறைகளில் தாங்கள் வளர்ந்து கொண்டு போவார்கள். அவர்களுக்கு எது பிடிக்கின்றதோ, இல்லை ஒரு சுய தொழில் தன் தொழில் செய்ய விரும்புகின்றார்களோ விடுங்கள், அவர்கள் அதில் முன்னேறுவார்கள். இந்த நாட்டில் எதுவும் குறையில்லை. படிப்பு மட்டும்தான் வாழ்வில்லை, நிறைய இருக்கின்றன. ஆனால் படிப்பு அவர்களை நேரிய சிந்தனை கொண்டவர்களாக மாற்றும். அது எங்கள் வீட்டு சூழலில் நாங்கள் கொடுக்கின்றோம். மற்றும் அவர்களை தன் சிந்தனை உடையவர்களாக மாற்றுங்கள். அவ்வளவுதான் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மிக நல்ல செய்தி. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் ஏதாவது இருக்கின்றனவா? எதிர்கால திட்டங்கள் இன்னும் பெண்களுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். அதுவும் இந்த மலையகா என்ற நூலை படித்த பின்பு அந்த மலையகத்தில் உள்ள பெண்கள் நாங்கள் நினைப்பதை விட பல 100 மடங்கு கீழே இருக்கின்றார்கள். அவர்கள் சரியான கழிப்பறைகள் கூட இல்லாமல் இருக்கின்றார்கள். உடை மாற்றுவதற்கு கூட ஒரு இடம் இல்லாமல் அந்த லயக்காம்ரா என்ற இடங்களில் அந்த வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடன் கூட படித்தவளுடன் கதைத்திருந்தேன். அங்கே ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிஸ்டாக, அதை எதிர்ப்பவராக, தொழிற்சங்க போராட்டக்காரராக இருக்கின்றார். அவர் கூறிய செய்திகள் என்னை மிகவும் மன வருத்தத்துக்கு உள்ளாக்கி இருந்தது. என்னை பொறுத்தளவில் பெண்களை முன்னிறுத்துவது, தமிழ் அது என்னுடன் கூட பிறந்தது என்றே கூற வேண்டும், அதை என்னால் முடிந்த அளவு இந்த உலகுக்கு கொடுப்பது மற்றும் பெண்கள் தொடர்பான வேலைகளில் ஈடுபடுவதற்குத்தான் என்னுடன் மிக நெருங்கியவர் ஜோதி அக்கா. அவருடன் கதைத்திருக்கின்றேன். அவர் இப்பொழுது வெளிநாடு சென்றிருக்கின்றார். அந்த பிறகு நாங்கள் இருவரும் இணைந்து அதை செய்வதற்கு ஆயத்தமாவோம் என்று நினைக்கின்றேன். மற்றும் நூல்கள் எழுதுவதற்கும் யோசித்திருக்கின்றேன். உங்களுடைய அனைத்து எதிர்கால திட்டங்களுக்கும் எங்களுடைய இந்த தொலைக்காட்சி சார்பிலும் எங்களுடைய மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். அத்துடன் குறிப்பாக எனது தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் நூல்களை ஆக்க வேண்டும், ஆவண பதிவுகளாக உங்களுடைய செயல்கள், உங்களுடைய அறிவு ஆவண பதிவாக அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு, இந்த பெண்ணெனி பேசவா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை பற்றி உங்களுடைய மன நிலைப்பாடு என்ன? உண்மையிலமா நீங்கள் கேட்ட பொழுது உண்மையில் நிறைய நேர்காணல்கள் என்னை செய்திருக்கின்றார்கள். உங்களின் அந்த ஆர்வம், இந்த STS தமிழ் தொலைக்காட்சிக்கு நீங்கள் கிடைத்தது ஒரு பேறு என்றே நான் நினைக்கின்றேன். உங்களை போல் அந்த தேடல் ஆர்வமுள்ள பெண்களை கொண்டு அவர்கள் நிகழ்வுகளை தயாரிப்பது மிகவும் நன்று. அதற்கு நான் நன்றி கூறுகின்றேன். இந்த STS தமிழ் தொலைக்காட்சி அது நிறுவனர் தேவராஜா அண்ணா அவர்களுக்கும் குணாலினிக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படியான ஒரு சிறந்த நேர்காணலை நீங்கள் செய்வதற்கு, எந்த நிகழ்வை எடுத்தாலும் எந்த வேலையை எடுத்தாலும் அதில் முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்கின்றீர்கள். எனக்கு மிகுந்த மகிழ்வு. உங்களுடன் உரையாடியதில் நான் மிகுந்த மகிழ்வடைகின்றேன் அம்மா. நன்றி. உங்களுடைய மிகவும் உற்சாகம் தரத்தக்க, அன்பு நிறைந்த
நல்ல வார்த்தைகளுக்கு என் சார்பிலும் எங்களுடைய தொலைக்காட்சி சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எங்களுடைய தமிழ் பெண்கள் வந்து பேச வேண்டும். அந்த பெண்கள் பேசுகின்ற போது சகல வயது பெண்களிலும் ஒரு திருப்பம், ஒரு உயிர்ப்பு நடந்தாக வேண்டும் என்பதால் ஒவ்வொரு நேர்காணலை நான் செய்கின்ற போதும் அந்த பெண்மணி சார்ந்த முழுமையான விவரங்களை, அவருடைய ஆக்கங்கள் முழுவதையும் நான் படிக்கிறேன். அதனால் என்னை நான் வளர்த்துக் கொள்வதும் நிகழ்கிறது. ஆக இவ்வாறாக உங்களை கண்டதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை போன்ற பெரிய ஆளுமைகள் வந்து கதைக்கின்ற போது எங்களுடைய ஆளுமையுள்ள தமிழ் பெண்களை ஆழ்கடல் முத்துக்கள் போல தேடி எடுத்து அதை ஒரு மாலை போல நான் கோர்த்து அதை சேர்க்கும் போது என்ற ஆர்வம் தான் என்னை இவ்வாறு தேட வைக்கிறது, உங்களை போன்றவர்களை கண்டுகொள்ள வைக்கிறது என்று கூறிக்கொண்டு, அடுத்த வாரம் இன்னொரு பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். பெண்ணே நீ பேசவா, பூவையாய் மலர்ந்தவள், பெண்ணே நீ பேசவா, பூவையே நீ எழுந்து, பெண்ணே நீ பேசவா, புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது, பெண்ணே நீ பேசவா, நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று, பெண்ணே நீ பேசவா, அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள், பெண்ணே நீ பேசவா, பெண்ணே நீ பேசவா.